ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். என்ன பதிவுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு இந்த பதிவு. நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுருப்பீங்க, தொட்டில் கட்டி போட்டிருப்பீங்க, நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. அது பலன் கொடுக்கறதுக்கு சில சமயம் வாய்ப்பு இருக்குது, சில சமயம் பலன் கொடுத்துருக்காது. சில பேருக்கு குழந்தை தங்கி கலைஞ்சிருக்கும், சிலருக்கு இது தங்காது, சிலருக்கு நீர் கட்டியிருக்கும் வயிற்றில். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் குழந்தை தங்காமல் போகலாம். சிலர் வாலிப வயசில் சில பல தவறுகளில் ஈடுபடும்போது அதனால் கூட ஈடுபட்டு குழந்தைய கலைக்கும்போது அந்த மாத்திரைகள் போடும்போது அந்த மருந்து மாத்திரைகள்லாம் சைடு எஃபெக்ட்டை காட்டி அது கர்ப்பப்பையை கரு உண்டாகாமல் கர்ப்பப்பையில் சைடு எஃபெக்ட்லாம் நிறைய காட்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி விஷயங்களால தான் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் தங்காமல் இருக்கலாம். சிலருக்கு அந்த பூர்வீக ஜாதக ஜனனப்படி அவங்க குடிபெயர்ந்திருக்கிற அந்த குடியிருக்கிற வீடோட மண்ணோட அந்த இடத்தோட அமைப்பு சரியாக இருக்காது. அதனால் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு அவர்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினை பழிபாவங்களாக இருக்கலாம். சிலருக்கு ஜாதக ரீதியாக கூட அது இருக்கலாம். இவர்களோட கர்மாக்கள் கூட இருக்கலாம். சிலருக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்காமல் குலதெய்வத்துக்கு பழிபாவத்துக்கு ஆளாக இருக்கலாம். சில இடத்துல மற்ற தெய்வங்களோட பழிபாவங்களுக்கு ஆளாக இருக்கலாம். இதே வீட்டில் மாண்டு போன தேவதைகளோட பாதிப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களால் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்குது. இதுதான் இதுக்கான காரணம். இதுக்கு எத்தனையோ கோயில் போய், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய், எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ ஜோசியகாரங்கள்ட்ட போய் பலன் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பதிவு. எனக்கு நம்ம இதுவரையும் கிட்டத்தட்ட நம்ம நேரில் ஒரு 50 பேருக்கு மருந்து கொடுத்துருக்கோம். 50 பேர்த்தில் ஒரு 46 பேருக்கு கிட்டத்தட்ட நெருக்கி ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்னு குழந்தை பாக்கியங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா 8 வருஷம் இல்லாதவங்க, 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்தது 100% வேலை செஞ்சுருக்கு. நேரடியாக நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதேபோல் நம்மளோட ஆலயத்தில் பிரார்த்தனை என்ன வச்சாங்களோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க. இது 100% நான் உத்தரவாதம் தரேன். ஏன்னாக்கா இது உங்கள் ஜனன ஜாதகப்படி குழந்தை இருக்கணுனால் நான் கொடுக்குற மருந்து வேலை செய்யும். அதேபோல் சிலருக்கு அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தால் இது 100% சரி செய்யும். அதேபோல் இந்த வாலிப வயசில் மாத்திரையை போட்டு சைடு எஃபெக்ட் காட்டினாக்கா அதை 100% சரி பண்ணுமா என்னங்கிறது அது எனக்கு தெரியாது. அதனால் அதுக்கு மட்டும் நான் உத்தரவாதம் தர மாட்டேன். மற்ற விஷயங்களுக்கு கொடுப்பேன். அதே போல் பெண்களுக்கு எல்லாமே சரியாக இருந்து உங்களோட கணவர்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா அதை நீங்கள் தான் உங்கள் கணவர்கள்ட்ட சொல்லி சரி பண்ணணும். ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவர்களுக்கு ஆன்ம குறைபாடு இருந்தால் அந்த ஆன்ம குறைபாடை சரி பண்ணக்கூடிய மருந்து நம்மள்ட்ட கிடைக்கும். அதை பற்றி அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மருந்து மட்டும் நம்மள்ட்ட இது மூலிகை பவுடராக தான் கிடைக்கும். இது எப்படி சாப்பிடணுன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பவுடர் என்னன்னாக்கா பசும்பாலில் கலந்து குடிக்கணும். என்னன்னாக்கா ஒரு டம்ளர் பால் இருக்குனாக்கா அதில் 2 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கலக்கி குடிக்கணும். இப்போது குடித்தாக்க திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இதை சாப்பிடணும். இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும்போது அதே இந்த கடையில் விற்கிற இந்த பிராய்லர் கோழி இருக்குல்ல அதை சாப்பிடக்கூடாது. அதே போல் முட்டை, கொழுப்பு பொருள் இது மட்டும் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. எண்ணெய் பொருள், கொழுப்பு பொருள், இந்த நான் சொன்ன பிராய்லர் கோழி, முட்டை இதை மட்டும் இந்த மருந்து சாப்பிட்டு அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் தொடக்கூடாது. இதை தொடாமல் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அடுத்த 3 மாதத்தில் குழந்தை தங்கும். 100% நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். இதே போல் என்னென்னாக்கா உங்களுக்கு கணவர்கிட்ட பிரச்சனை இருந்ததுனாக்கா அதை சரி பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுனால குழந்தை நிற்கும். அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு நான் பொறுப்பே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மருந்து கொடுக்கும்போது விளம்பரத்தில் அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட மாற்றி கேட்கக்கூடாது. அதனாக்கா பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய பவுட்ரு தான் இப்போ நான் விளம்பரத்தில் சொல்கிறது. ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய பவுட்ரு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இது எத்தனையோ பேர் நிறைய இடத்துல கோயில் குளத்துலலாம் நானே பார்த்துருக்கேன். குழந்தை இல்லாமல் கையேந்துறது, வரங்குறது, மடிப்பிச்சை ஏந்துறது, ரொம்ப அவசூலுக்கு ஆளாகிறது, இது மாதிரி விஷயங்கள் நிறையா நானே கண்கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஹாஸ்பிட்டலில் போய் 5 லட்சம் 20 லட்சம் டெஸ்ட் டியூப்லாம் நிறையா எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலவுகள் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரூ. 1500 இந்த மருந்தில் உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. பெரிய அளவுலலாம் உங்கள்கிட்ட நான் விலையெல்லாம் கிடையாது சொல்லலை. ரூ. 1500 அந்த மருந்து ஒரு மாதத்துக்கு 4 டைம் சாப்பிட்றது. இதை சாப்பிட்டிங்கன்னா 100% குழந்தை இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை நிறைய பேருக்கு நேரில் நான் பச்சளை சாராக கொடுக்க முடியாது. அதனால் நிறைய பேர் வர முடியாது, வெளியில் இருக்கிறீங்க.
அதனால் வெளியில் இருக்கவங்களுக்கு இதை பவுடராகவே நான் கொடுத்து அனுப்புகிறேன். இதை பவுடராகவே சாப்பிடுங்க. 100% குழந்தையா இருக்கும். நேரில் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் என்னன்னாக்கா நேரில் வர முடியாதவங்களுக்கு இந்த விளம்பரம் மூலமாக பவுட்ரு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது கொரியர் சர்வீஸ் உண்டு. நான் கொரியர் அனுப்பி வைக்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நமக்கு பைசா அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பணம் போட்ட மறுநாளே உங்கள் கைக்கு கிடைக்கும். அந்தளவு உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொரியர் பண்ண முடியுமோ அந்தளவு நான் பண்ணிடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.